Praise Lord, welcome to Shine International Community. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து பிறந்த நாள் இன்றைக்கு எக்ஸாக்டா நமக்கு தெரியாது என்றாலும் ஒரு கற்பனையா இன்றைக்கா இருந்தா எந்த அளவுக்கு அவரை கொண்டாடுவோமோ அந்த அளவுக்கு அவரை கொண்டாடுகிற ஒரு நேரமாகவும் இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தை வேலையில அவரை பற்றிய ஒரு புதிய வெளிப்பாட்டை வந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய பேருக்கு இது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஆவிக்குரிய முதிர்ச்சியில இருந்தவங்களா வரவேற்கத்தக்கது ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கட்டும். தெரியாதவர்களுக்கு இந்த லேர்னிங் நியூவா இருக்கட்டும். எனக்கு இந்த லேர்னிங் வந்து நியூவா இருந்துச்சு. ஸோ தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை போகலாம். ஸ்பெஷல் கிறிஸ்மஸ் மெசேஜ் இன்னைக்கு. ஓகே, இந்த வார்த்தை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யாருன்னா கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தரணும். ஒரு கர்த்தரை அறியாத ஒரு பிள்ளை வந்து வாட் இஸ் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் என்றால் என்ன, எதுக்குப்பா கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க, ஏசப்பா பிறந்தாரு. ஓகே, அவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்தாரு, அதையா இன்னைக்கு கொண்டாடுற அப்படின்னா பதில் சொல்ல தெரியும். இன்னைக்குமே அது ஆக்டிவா? கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அவர் வந்து பிறந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார் தான் தெரியும். உயிர் தெழுந்தார் என்ற உண்மையை தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டா அவங்க புரிஞ்சு கொள்ளுமாறு ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவர்களாக நம்ம சாரம் புரிஞ்சுக்கணும், அர்த்தம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்மஸோடைய அர்த்தம் புரிஞ்சுக்கிச்சுனாலே நிறைய பேருக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ வாட் இஸ் கிறிஸ்மஸ் அப்படின்னு நம்ம கத்துக்க போறோம். இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார்? இயேசு பிறந்தார் சொல்லுவோம் யாருன்னா கேட்டா. ஏன்பா பிறந்தாரு அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரியணும். ஸோ ஏன் இந்த உலகத்துல வந்தாரு ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு ஒரே மெசேஜ்ல இதோட அர்த்தம் கண்டுபிடிச்சு போறோம். மூன்றாவது, இயேசுவின் பிறப்பிற்கு அப்புறம் இந்த உலகம் எந்த விதமான மாற்றங்களை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிறப்பு எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு, எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்துது, அதுக்கு முன்பதாக எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த விதமான தாக்கம், இப்ப நம்மளுக்கு எந்த அளவுக்கு இது பிரயோஜனம், பிரசன்ட்ல வாழ்ற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, எல்லா உலக ஜனத்திற்கு எந்த விதத்துல பிரயோஜனம், இது மூன்றுத்துக்கும் பதில் தெரிஞ்சாதான் ஆக்சுவலா நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட்டே பண்ண முடியும். ஏன்னா பதில் தெரியாம செலிப்ரேட் பண்ணோம்னா அது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், எல்லாருமே சும்மா ஒரு ஸ்டார் கட்டிக்கிறது, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த மாதிரி ஒரு ஒரு ஈவென்ட்ஃபுல்லான ஒரு டேவா மாறிடும். நான் நம்மளுடைய திருச்சபை மக்களை, எங்களோட இணைந்து பயணிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த விதமான ஒரு ஏதோ எப்படி சொல்றது, பிளைண்ட் வேல வழிநடத்தாம ஏதோ சும்மா கொண்டாடுங்க அப்படின்னு இல்லாம அர்த்தம் தெரிந்து அந்த நாளை செலிப்ரேட் பண்ணோம்னா இன்னும் மீனிங்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த மூன்று கேள்விக்குமே அர்த்தம் இந்த ஒரே மெசேஜ்ல வரப்போது. எக்ஸைட்டடா காத்து கொண்டிருங்க. அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. இங்க இருந்து ஆரம்பிக்கும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெனிசஸ் ஆதியாகமம் 1:1 ஸ்டார்ட் ஆகிற விஷயம் வந்து ஆதியிலே தேவன். ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. யோவான் 1:1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆதியிலே வார்த்தை. வசனம் சொல்லுது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது எப்படி படிக்கலாம்னா, அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை தான். அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வேர்டு இந்த வசனத்துல என்ன அப்படின்னா, முக்கியமா கோடிட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வார்த்தை என்கிற விஷயத்த வந்து ஹைலைட் பண்ண போறோம். ஆதியிலே எது இருந்தது, யார் இருந்தா அப்படின்னா, ஏன் அதை யார் நபரா நான் பாக்குறேன்றது நான் சொல்றேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எங்க இருந்ததா, தேவனிடத்தில் இருந்தது. தேவனிடத்தில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது, தேவனாய் இருந்தது. ஆதியில் இருந்தது என்னது, வார்த்தை. அந்த வார்த்தை எங்க இருந்துச்சு, தேவனிடத்துல இருந்துச்சு. அந்த வார்த்தை எப்படி இருந்தது, தேவனாய் இருந்தது. ஓகேவா? சோ தெரியாதவங்க தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இந்த வருஷத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பைபிள் காலேஜ்ல சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம். தயவு செஞ்சு தெரிஞ்சு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆதியிலே இருந்தது வார்த்தை, அந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. நிறைய டைம் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், எனக்கே ரீசெண்டா தான் பைபிள் காலேஜ்ல இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தது. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே நினைச்சுன்னு இருக்கோம் பழைய ஏற்பாட்டுல ஃபுல்லா யார் இருந்தா, பிதாவாகிய தேவன் இருந்தார், புதிய ஏற்பாட்டுல தான் குமாரனாகிய கிறிஸ்து வந்தாருன்னு. இல்ல, பிதாவாகிய தேவன் வேதத்துல 2 இடத்துல தான் பேசுறாரு மனுஷங்க கிட்ட, ஆர் பை ரெக்கார்ட். அதை தவிர எல்லாமே பேசுனது ஃபுல்லாவே பழைய ஏற்பாட்டுல இயேசுவல்ல, வார்த்தை ஆகிய தேவன். இந்த வசனத்துல சொன்னேன் ஆதியிலே வார்த்தை இருந்ததை சொல்றாருல, அந்த வார்த்தையாகிய தேவன், அவருக்கு பேர் தான் இயேசு. அது வந்து புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தப்படுது. பழைய ஏற்பாட்டுல அவருடைய பேர் வந்து வார்த்தையாகிய தேவன். பிதாவாகிய தேவன் ஒருத்தர், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேருமே தேவன் தான்.
சாதியில இருந்தது யாரு? கிரியேஷன் பண்ணது யாரு? எல்லாமே வார்த்தையாகிய தேவன். புதிய ஏற்பாடுல நமக்கு இயேசு என்று அழைக்கப்படுகிற வார்த்தை குமாரனாகிய தேவன். ஓகேவா? வார்த்தையாகிய தேவன், குமாரனாகிய தேவன் எல்லாமே ஒண்ணுதான். சோ ஒரு விஷயம், ஒரு கிளாரிட்டிக்குள்ள வரலாம். வசனத்தின் அடிப்படையில கான்டெக்ட்குள்ள வரலாம். ஆதியிலே இருந்தது யார்? வார்த்தையானவர். வசனத்தின் அடிப்படையில சொல்றேன். இந்த வார்த்தை தேவனிடத்துல இருந்தது. அவர் வந்து பிதாவோட இருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க திரியேக தேவன் 3 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி தான் மனுஷனை நமது சாயல்ல நமது ரூபத்துல படைக்கலாம்னு சொல்லிட்டு படைக்கிறாங்க. ஸோ எல்லாவற்றுக்கும் மூல காரணம் 3 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க. ஆனா செயல்படுத்துபவர் இந்த காலகட்டத்தில் செயல்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அது நமக்கு தெரியும், அந்த கிளாரிட்டி. பழைய ஏற்பாடு முழுவதும் செயல்படுத்தினது யார் என்றால் இந்த வார்த்தையாகிய தேவன். பிதாவானவர் அல்ல. பிதாவானவர் சிங்காசனத்துல வீற்றிருப்பாரு. பிதாவானவர் அவரு இயேசு கிட்டயும் பரிசுத்த ஆவியானவர் கிட்டயும் மட்டும்தான், அதாவது வார்த்தையாகிய தேவன் கிட்டயும் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவன் கிட்டே தான் பேசுவாரு தவிர டைரக்ட் டீலிங் அவர் ஹியூமன் பீயிங் கிட்ட அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரொம்ப ஃபியரி, ரொம்ப பயபக்தி உள்ளவர், ரொம்ப பயங்கரமானவர். எப்படி சொல்றது, ரெவரன்ஸோட இருக்கிறவர் தான். அவர் மனுஷங்கிட்ட பேசினா மனுஷனால தாங்க முடியாது என்பதனால அவர் ஆக்டிவேட் பண்றது, அவர் யார் மூலியமா கிரியைகள் நடப்பிக்கிறார் என்றால் ஆதியிலே இருந்து வார்த்தையாகிய தேவன் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு கிளாரிட்டி, ஸ்பெஷலா இந்த கிறிஸ்துமஸ் மெசேஜ்ல ஒரு விஷயம், இயேசு எப்ப பிறந்தார் அப்படின்னா மனிதனாக இந்த நம்ம செலிப்ரேட் பண்ண கிறிஸ்துமஸ் நாட்கள்ல 2000 வருஷத்துக்கு முன்பதாக பெத்லகேம்ல எப்ப பிறந்தாரு? மனிதனாக பிறந்தார். ஆனா எப்பத்துல இருந்து ஆக்டிவா இருக்கிறார் அப்படின்னா பழைய ஏற்பாடு முழுவதும் யார் ஆக்டிவா இருக்கிறாருன்னா வார்த்தையாகிய தேவன் ஆக்டிவா இருக்கிறாரு. இது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான புது லேர்னிங்காக நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ ஆதியிலே இருந்தது யார்? குழந்தையா அங்க பிறகுறாருல, மாம்சமா பிறகுறாருல, இதே வார்த்தையாகிய தேவன் ஆதியில இருந்து இருக்கிறாரு. மனுஷன் கிட்ட பேசினது எல்லாம், பாதாம் கிட்ட பேசினது யாரு? வார்த்தையாகிய தேவன். மோசை கிட்ட பேசினது யாரு? வார்த்தையாகிய தேவன். மோசை கிட்ட முகமுகமா நண்பனை போல பேசுறேன்றாருல, வார்த்தையாகிய தேவன். பிதா கிட்ட எல்லாம் டீலே பண்ண முடியாது. பிதா 2 இடத்துல வராரு நியூ டெஸ்டமெண்ட்ல. எப்பனா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்து வரும்போது பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு அவர் பேசுறாரு, நம்பர் 1. 2வது மறுரூப மலையில பேதர் என்ன பண்ண அவசரப்பட்டவங்க 3 பேருக்கு ஒரு கூடாரம் போட்டுருமா, டக்குன்னு உள்ள வந்து இவர் நேசம் இவருக்கு சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட். 2 இடத்துலதான் பிதாவாகிய தேவனுடைய சத்தம் வந்து உலகத்திற்கு வெளிப்படுகிறது. 2 இடத்துலயும் அந்த பீப்புள் ட்ரெம்பிள், அந்த இடமே அப்படியே ஒரு மாதிரி ஷேக் ஆயிட்டு ஒரு மோசமா இருந்துச்சுன்னா, அப்படி மோசம் சென்ஸ் பயபக்திக்குரிய, டக்குன்னு எல்லாருமே பயப்படுற மாதிரி. அது ஏன்னா அவர் பேசினா தாங்க மாட்டாங்க மனுஷன். 2 இடத்துல தான் அவருடைய சத்தம் கேட்குது. மற்றபடி எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டுல தேவன் ஆண்டவர் அப்படிலாம் வருதோ எல்லாமே நான் சொல்றேன் புரியாதவங்களுக்கு, திரியேக தேவன் தான். இவர் பேசினா அவர் பேசின மாதிரிதான். ஆனால் ஆக்டிவா மனுஷன் கிட்ட செயல்படுத்து பேசுறது எல்லாமே வந்து வார்த்தையாகிய தேவன். ஸோ அந்த வார்த்தையாகிய தேவன் மனித ரூபத்துல வந்த அந்த நாட்களை தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயே இருந்ததுதான் அந்த வார்த்தை. அவரும் தேவன் தான். அதனாலதான் சொல்றேன். பழைய ஏற்பாடு தேவன் வரும்போதெல்லாம் பிதா போலன்னு நினைச்சுக்காதீங்க. பிதாவையும் தேவன் சொல்லுவாங்க, குமாரனையும் தேவன் சொல்றாங்க, பரிசுத்தாவியானையும் தேவன் அட்ரஸ் பண்ணுவாங்க. பைபிள்ல நிறைய வசனம் இருக்கு, அது வேற சப்ஜெக்ட். ஸோ டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா நான் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு அனுப்பி, நான் என்கிட்ட பர்சனலா கேளுங்க, அதோட டீடைல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நான் தரேன். ஓகேவா? ஸோ வார்த்தையா இருந்ததா? 14ஆம் வசனம் வரலாம், யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, வார்த்தையாக பல வருஷம் இருந்திருக்கிறார். அந்த வார்த்தை வந்து மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்த நாட்கள் தான் கிறிஸ்துமஸ் திருநாளை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வார்த்தை மாம்சமாகி, இதுதான் மெயினான விஷயம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோ வார்த்தை மாம்சமானது, அது செலிப்ரேட் பண்றோம். மாம்சமாகி என்ன ஆச்சு அப்படின்னா, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், அதாவது he was full of grace and truth. அதுதான் இங்கிலீஷ்ல இருக்கு. கிருபையினால் நிறைந்தவராய், கிருபை கொடுப்பவர் இல்லை, அவர் முழுக்க முழுக்க கிருபை. அவர் வந்து சத்தியம், ட்ரூத், உண்மையானவர், உண்மை உள்ளவர் மாத்திரம் இல்ல, முழுக்க முழுக்க உண்மையாய் வெளிப்படுபவர் மாத்திரம் இல்ல, உண்மையை கொடுப்பவர், உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாத்திரம். அவர் தான் உண்மையே, அவர் தான் கிருபையே. he was full and full of grace and truth. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்னவா நிறைந்தவராய், பரிபூர்ணமா நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எப்படி? அவர் வந்து யோவான் எழுதுறார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார்னா, நமக்குள்ளேனா dwelling among us, அவர்கள் மத்தியில். ஓகே, அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணாரு. அந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மனிதர்கள் மத்தியில் அந்த 33 வருஷம் வாசம் பண்ண விஷயத்த யோவான் வந்து இங்க பதிவிடுறாரு. அப்பொழுது அந்த காலகட்டத்துல அந்த 33 வருஷம்
he dwelt among them, அதாவது அவர்களுக்குள்ளே அவர்களுக்கு நடமாடி அவர் வந்து வாசம் பண்ணாரு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே தெரியும், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே, ஆக்சுவல் நமக்குள்ளே இதுதான். ஓகேவா? he is dwelling inside us as holy spirit. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்றாரு. இது ஒரு ஸ்ட்ராங் கம்பேரிசன். வார்த்தையாகிய தேவன் இப்பொழுது எப்படி எந்த ஃபார்மேட்ல இருக்காருன்னா ஆவியானவராக நம்ம மத்தியில வாசம் செய்யறார். ஓகேவா? இது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவருடைய 14ஆம் வசனம் கடைசி பகுதி, நமக்குள்ளே வாசம் பண்ணாருக்கு. அதுக்கப்புறம் அவருடைய மகிமையை கண்டோம். அண்டர்லைன் தி வேர்ட் மகிமை. அவருடைய மகிமையை கண்டோம். அந்த மகிமை எப்படி இருந்துச்சா, அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அவருடைய மகிமையை குறித்து ஒரு வேர்டு வருது. ஸோ அடுத்த வசனம் படிக்கலாம். அதுக்கு முன்பதாக இந்த மகிமை அப்படின்னு வரும்போது உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கணும். வரலன்னா ஒரு கம்பேரிசனுக்குள்ள நம்ம போயிட்டு அப்புறம் திருப்பி இங்கே வரலாம். இந்த மகிமை அப்படின்ற வார்த்தை வந்து லேசப்பட்ட வார்த்தை இல்லை. ஏன்னா ஒரு முக்கியமான வேத பகுதி இது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம். பட் அவர் கிடைச்சதா கிடைக்கலன்னு பார்க்கலாம். யாத்திராகமம் 33:18 நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்பதாக எங்கிருந்து நம்ம கண்டினியூட்டி பார்க்கலாம். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக இருக்கிறாரு, நமக்குள்ளே வாசம் பண்ற எல்லாம் ஓகே. அவருடைய மகிமையை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் எழுதுறாரு. இதே மாதிரி இந்த ஆசை ஒருத்தருக்கு இருந்துச்சு. அந்த ஆசை அவர் நிறைவேற்ற பார்க்கலாமா? யாத்திராகமம் 33:18 அப்பொழுது அவன்னா மோசே. ஓகேவா? மோசே கடவுளை பார்த்து சொல்றாரு, கர்த்தரை பார்த்து சொல்றாரு, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும். வார்த்தையாகிய தேவனை பார்த்து திருப்பி நான் சொல்றேன், இந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமெண்ட் பத்தி பேசும்போது யாருமே டீலிங் வந்து பிதாவாகிய தேவன்கிட்டே இல்லை. அந்த மாதிரி கான்டெக்ட் நானும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சோம், எனக்கு சொல்லி கொடுத்தவங்களை வச்சு நான் பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் தான் ஃபுல் டீலிங். குமாரனுடைய என்ட்ரியை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளஷ்ஷா இங்க வராரு, அங்கங்க தூதனானவரா சம்டைம்ஸ் வெளிப்படுறாரு அப்படின்லாம் நான் நினைச்சேன். ஆனா ஸ்ட்ராங் டீச்சிங்ஸ்குள்ள போகும்போது தான் தெரியுது, அடடா பிதா வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டா களை இறங்கவே மாட்டாரு. முழுக்க முழுக்க வார்த்தையாகிய தேவனை வச்சு அவர் உயிர் தெழுற வரைக்கும் அவரை வச்சு ஆக்டிவா பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் இன்றைய காலகட்டத்தில் பரிசுத்த ஆவியானவரா. ஸோ 2 பேர் தான் நம்ம கிட்ட டீல் பண்றாங்க. பிதா வந்து மனுஷங்கிட்ட சீன்லயே வரல. கிரியேஷன் படைத்தவர் யாரு? வார்த்தையாகிய தேவன். குமாரனாகிய கிறிஸ்துன்னு வெளிப்படுறாரு புதிய ஏற்பாட்டுல. ஆக்சுவலா வார்த்தையாகிய தேவன் உலகத்தை படைச்சாரு, மனுஷனை படைச்சிட்டாரு வார்த்தையாகிய தேவன். ஸோ அந்த கிளாரிட்டிக்குள்ள வரலாம். அந்த வார்த்தையாகிய தேவன் இடத்துல அந்த மலையில ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரல. ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்? மேல சொன்ன அந்த வசனம், அவருடைய மகிமையை நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொல்ற அந்த வேர்டு ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்களுக்கு கிடைக்கல. அதற்காக ஏங்கி தவித்து, அதுக்காக ஏங்கி ஏக்கமா நிறைய நாட்கள் காத்திருந்த ஒரு விஷயம் அது. உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான். ஓகே, அவரோட பெட்டிஷன் என்ன? சிம்பிளான விஷயம். மகிமைனா க்ளோரி. ஓகே, உங்களுடைய மகிமை எனக்கு காண்பிங்கப்பா அப்படின்னு கேட்கும் போது அவருடைய பதில் பாருங்க. இவர் கேட்டது என்ன? உங்களுடைய மகிமை எனக்கு காண்பிங்க. ஆனா அவருடைய பதில் என்ன? அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான். அது கேட்டது என்ன? மகிமை. ஆனா அவர் எத்தனை வார்த்தை பாருங்க, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எத்தனை வராது. என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். தயையை பத்தி சொல்றாரு, கர்த்தருடைய நாமத்தை பத்தி சொல்றாரு. எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையை பத்தி பேசுறாரு. எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன். இப்போ இந்த மாதிரி பதில் சொன்னா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். சரி, காடா இருக்கோ அவர்கிட்ட பேச முடியாதுன்னு வச்சுங்க. ஒருத்தர் வந்து உங்களுடைய மகிமை எனக்கு காண்பீங்கன்னா என்ன சொல்லலாம்? சரிப்பா காட்டுறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லப்பா அதெல்லாம் பார்க்க முடியாது, நீ தாங்க மாட்டேன்னு சொல்ற. 2 ஆப்ஷன் தான். நம்மால் பாருங்க, கடவுள் வார்த்தையாக தேவன் சொல்றாரு. அதற்கு அவர் என்னுடைய தயை, அவருடைய தயையை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதுக்கப்புறம் அவருடைய நாமத்தை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் கிருபையை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் எதை பத்தி சொல்ற? இரக்கத்தை பத்தி என்று சொல்லிட்டு 4 விஷயத்த டைரக்டா தொடர்பில்லாத 4 விஷயத்த சொல்லிட்டு வசனம் முடியல, கண்டினியூ ஆகுது. நீ என் சமூகத்தை காண மாட்டாய். சமூகம்னா இந்த கான்டெக்ட்ல ஃபேஸ். நீ என் முகத்தை பார்க்க முடியாது, காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏன்னா அவருடைய ரேடியன்ஸ், அவருடைய பார் அந்த மாதிரி. ஓகேவா? இவரை ஃபேஸ் பண்ணிருக்கலாமேனா இல்ல, அவர் மாம்சமா வெளிப்பட்டா மட்டும்தான் குமாரனாகிய கிறிஸ்துவையே ஃபேஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்பதாக அவர் வந்து பழைய ஏற்பாட்டு நாட்கள் இருக்கும்போது குமாரனே ஃபேஸ் பண்ண முடியும். பிதா இன்னும் பவர்ஃபுல் இல்லை, 3மே சேம் தான், 3 பேரும் சேம் தான். பட் குமாரனா வெளிப்பட்டாலும் பேசதான் முடியும். பிதா கிட்ட வந்து அந்த ஒரு லிங்கும் இல்லை. குமாரன் மூலியமா தான், இயேசுவின் மூலம்
பிதாவுக்கு டீல் பண்ண முடியுமே தவிர பழைய ஏற்பாட்டில் யாரும் பிதாவாகிய தேவனுக்கெல்லாம் பேசல, வார்த்தையானவருக்கு தான் பேசியிருக்கிறாங்க. அந்த கண்டினியூட்டி தான். ஸோ வார்த்தையானவர்கிட்ட பேசினாலும் பேசதான் முடியும், பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஓகே, நீ என் சமூகத்தை, என்னுடைய ஃபேஸை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது. உன்னாலது தான் சொல்றேன், நீ பார்த்துட்டா செத்து போயிடுவேன், அதனால என்னை பார்த்து உயிரோட முடியாது என்றார். அடுத்த வசனம், பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு, என்கிட்ட இருந்தாலும் ஆசைப்பட்ட பாவம், என்கிட்ட ஒரு பிளேஸ், ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையில் நில்லு. அண்டர்லைன், கண்மலை. நம்ம எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாழ்கிற கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் யார் அந்த கண்மலை. இயேசுதான் அந்த கண்மலை. கம்பாரிசன் தெரிஞ்சுங்களா? இது வந்து நிழல், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நிஜம். ஜீசஸ் கூட எப்படி லிங்க் ஆகுது? கிறிஸ்துமஸ் மெசேஜ் பேசணும், என்ன பிரதர் பேசுறீங்க? மாட்டு தொழுவத்தை பத்தி சொல்லணும், பெத்லகேம் பத்தி சொல்லணும், மரியாமாவை பத்தி சொல்லணும், யோசேப்பை பத்தி சொல்லணும், அந்த மேய்ப்பர்களை பத்தி சொல்லலாம், எவ்வளவு சொல்லலாம். நீங்க என்ன பேசுறீங்க அப்படிலாம் டென்ஷன் ஆனீங்கன்னா காலங்காலமா தான் அதை கேட்டுக்கிறீங்களே. நான் கேள்வி கேட்டா உங்களுக்கே பதில் சொல்ல தெரியும். அதுக்கு மேல நான் என்ன வந்து புதுசா பேசுறது? அதை விட ஆழமான சத்தியத்தை நம்ம கவனிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் என்கிட்ட என்னுடைய மகிமையை உனக்கு காட்ட முடியாது, என் ஃபேஸ் எல்லாம் நீ பார்க்க, சமூகத்தை பார்க்கவே முடியாது. வேணா நான் ஒன்று பண்றேன், இதோ என்னண்டையில ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த யூஸ் பண்ணா நீ கொஞ்சம் என்னுடைய ஒரு கிளிம்ஸை பார்க்கலாம். நீ அங்கே எதுல நில்லாம்? கண்மலையில் நெல்லு. அவர் சொல்ற கண்மலையில மோசே போய் நிக்கணுமா? என்னதுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை வருது பாருங்க, என் மகிமை, குளோரி. ஓகேவா? அடுத்த வாசம், என் மகிமை கடந்து போகும்போது, எப்படி? என் மகிமை, அவருடைய மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, கண்மலைனா யாரும் நம்ம கம்பாரிசன் தான், கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பாத்தீங்களா? டைரக்டா பாத்திர முடியாது ராஜா, நீ ஒரு கண்மலைக்குள்ள போனோம், கண்மலை அந்த வெடிப்புல வச்சு நான் கடந்து போக மட்டும். அப்ப எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷன்! ஆல்ரெடி கண்மலையே ஒரு ப்ரொடெக்ஷன், டைரக்டா டீல் பண்ற முடியாது. அதுக்கு மேல அந்த வெடிப்புல வச்சுப்ப ரொம்ப கூர்வான இடத்துல படாத அளவுக்கு, எந்த விதமான டேஞ்சரையும் பாதிக்காத அளவுக்கு வச்சிடறாரு. நான் கடந்து போக, நான் கிராஸ் ஆகிற வரைக்கும் அவருடைய கரமே, அவருடைய கரை எவ்வளவு பெருசு நமக்கு தெரியும். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி இல்லையா? நானே கடந்து போற வரைக்கும் அவருடைய கை ஒன்னும் இல்லை. நான் விசுவாசி, அவர் அவ்வளவு பிரமாண்டமான, சும்மா கையை இப்படி வச்சாலே போதும், ஒரு பெரிய மலையே இதுவாயிடும், மறைஞ்சிடும். அந்த அளவுக்கு அவர் பயங்கரமான வல்லமை உள்ள தேவன் இல்லையா? என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அதாவது அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து கவர் பண்ணிடுற அந்த இடத்தையே, என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு அதுக்கப்புறம் என் கரத்தை எடுப்பேன், மூடுவேன், எடுப்பேன். அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமும் காணப்படாது என்றார். பாத்தீங்களா? எதுக்கு இவ்வளோ பின்பக்கத்தை? வார்த்தையாகிய தேவனுடைய பின்பக்கத்தை ஒரு மகிமையை காட்ட சொல்ற. ஆனா மகிமையும் பார்க்க முடியாது, நீ காலி ஆயிடுவேன், என் முகத்தையும் பார்க்க முடியாது. வேணா ஒரு செகண்ட் கிராஸ் ஆவேன், அந்த டைம்ல என்னுடைய பின்பக்கத்தை மட்டும் நீ பார்க்கலாம், என் முகமும் காணப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து அது நடக்குது. ஓகேவா? எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, அவருடைய மகிமை அந்த அளவுக்கு பெரியது என்பதனால அந்த மகிமையை பழைய ஏற்பாட்டுல எந்த பரிசுத்தவான்கள் ஆசைப்பட்டாலும் பார்க்க முடியாத அந்த மகிமையை புதிய ஏற்பாட்டுல அழகா அந்த 15வது வசனத்துல எழுதுறாங்க. சாரி, 14வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா? அவருடைய மகிமையை கண்டோம். அந்த வார்த்தையை வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போகிறா, அவருடைய மகிமையை கண்டோம். நோ, அவருடைய மகிமையை காண அநேகர் ஆசைப்பட்டார்கள். மோசையெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாரு, இல்லப்பா பார்த்தா காலி ஆயிடுவேன், நீ செத்து போயிடுவாங்க, உயிரோட இருக்க மாட்டேன். இருந்தாலும் புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாருக்குமே, நம்மளுக்கு லிட்டரலா அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன். புதிய ஏற்பாட்டுல இயேசு வாழ்ந்த அந்த நாட்கள்ல யார் யாரெல்லாம் அவரை பார்த்தார்களோ, உயிரோடு இருந்தாங்களோ, எல்லாருக்குமே அந்த மாபெரும் பாக்கியம் கிடைத்தது. என்ன? அவருடைய மகிமையை அவர்கள் கண்டார்கள். கிறிஸ்துமஸ் என்பது அவருடைய மகிமையை மனிதர்கள் காணக்கூடிய ஒரு சூழலை கிரியேட் பண்ணுச்சு. அது ஒரு நற்செய்தி நமக்கு. அவருடைய மகிமையை நாம் கண்டோம். வார்த்தையாகிய தேவன் யாருமே பார்க்க முடியாம, யாருமே கிட்ட கூட போக முடியாத அந்த வார்த்தையாகிய தேவனை ரொம்ப சுருக்கி ஒரு குழந்தை வடிவத்துல எடுத்து, எல்லாரும் போலும், உங்களை போலும், என்ன போலும், ஒரு அம்மாவுடைய வயிற்றுல 10 மாதங்களும் 9 மாதங்களும் சுமந்து இத்தினோண்டு அந்த கர்ப்பப்பைக்குள்ள உள்ள பாப்பா வச்சு எல்லா குழந்தைங்களும் தொப்புள் கொடி எல்லாமே, எல்லா ப்ராசஸும் அழகா ஸ்கிப் பண்ணி வந்திருக்கலாம். என்னது, ஸ்ட்ரெயிட்டா ஆதாம படைச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இயேசு என்று ஒருத்தர் இருந்தாரு, மரியாளுடைய சன். அவரு எல்லா ஹிஸ்டரியும் அழைச்சிட்டு அவர் ஒரு புது ஹிஸ்டரி எழுதிருக்கலாம். ஸ்ட்ரெயிட்டா 30 வயசுல என்ட்ரி,
எத்தனை நாள் எங்க இருந்தாரு? ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்தாராம். பெத்லகேம்ல இருந்து இந்த ஒரு ஊருக்கு போறாங்க, கலிலேயா போறாங்க. இயேசுவானவர் 30 வயது சென்றவராய் ஊழியத்துக்கு ரெடியா இருந்தாரு, ஞானஸ்தானம் எடுத்தாருன்னு ஆரம்பிச்சிருக்கலாம். யாருமே கேள்வி கேட்க போறது இல்லை. ஆனா காட் ஷோஸ் அவரை தேர்வு எடுத்தாரு. இல்ல, இட்ஸ் நாட் அ நார்மல் திங், நார்மல் ப்ராசஸ் இல்ல. எல்லாரும் போல நானும் வரேன். அப்பதான் ஆரம்பிக்குது. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி பரிசுத்தமான குழந்தை பிறகுது. அவருக்கு இமானுவேல் இயேசு பேரிட்டு அதுக்கப்புறம் அந்த வசனம் நமக்கு தெரியும். துவைச்சிருப்பாங்க கேரல்ஸ்ட் அப்படின்னு நான் நம்புறேன். எங்க சர்ச்சில் அந்த வசனம் இல்லை. இந்த வாட்டி பாருங்க, ஒரு இடத்துல கூட அந்த வசனம் யூஸ் பண்ணல. நாங்க வேற ஒரு வேர்ஸ்க்கு தாவிட்டோம். ஓகே, அவருடைய மகிமையை கண்டோம். அது எப்படிப்பட்ட மகிமையா? அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அதாவது குமாரனாகிய கிறிஸ்துவின் மகிமையாக இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, யோவான்னா யோவான் ஸ்நானகன், ஜான் தி பேப்டிஸ்ட், சாட்சி கொடுத்து என்ன சொல்றாராம்? எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். என்னது? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வேர்ஸ் எப்படி லிங்க் ஆகுது. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கு. என்னப்பா தவறான கள்ள உபதேசம் பண்ணுகிறிய நீ? ஆதியில கிரியேஷன் பண்ணதெல்லாம் பிதா இல்லைன்றீங்க. பிதா கிடையாது. நீங்க என்ன நல்ல பைபிள் காலேஜ்ல போய் சேர்ந்து நல்ல ஆழமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளுங்க. பிதாவை மனுஷன் ஃபேஸே பண்ண முடியாது. அவர் பேசினா தாங்கவும் முடியாது. ஓகேவா? ரொம்ப பவர்ஃபுல்லான. ஸோ எங்க இந்த லிங்க் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். யோவான் அவருக்கு சாட்சி கொடுக்கும் போது எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். அது எப்படி? ஃபர்ஸ்ட் யாரு பிறகுறா? ஜான் தி பேப்டிஸ்ட் தான் பிறகுறாரு. அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறகுறாரு. இப்படி இருக்கிற பட்சத்துல இவர் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவருக்கு தெரியும் ஆதியிலே இருந்தாங்க. வசனம் கண்டினியூஷன் தான். யோவான் ஒன்னும் முடியல பாரு. வசனம் கண்டினியூஷன் தான். ஆதியிலே வார்த்தை இருந்தது இல்லையா? அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தது இல்லையா பிளஷா? அதனாலப்பா ஆதியில இருந்து இருந்திருக்கிறாருப்பான்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன் சொல்றாரா, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். நம்ம யாருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, அவர் வந்து ஆதியிலிருந்து இருந்த தேவனுடைய பிறப்பை நம்ம கொண்டாடி இருக்கிறோம், அதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, எல்லாரை காட்டிலும் மேன்மை உள்ள ஒரு யோவான் ஸ்நானகனுக்கு பயங்கர ரெப்யூட்டேஷன், பயங்கர நல்ல பேர் அந்த ஊர்ல. ஹி வாஸ் a prophet. ரொம்ப ஸ்ட்ராங்கான டீச்சிங்ஸ் அச்சு பொழகிறார். இந்த காலத்துல எந்த டீச்சிங்கும் அந்த மாதிரி எந்த ஊழியக்காரனும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருந்தா அது உண்மையை சொல்லி தலையை வெட்டாங்க பாருங்க. அந்த அளவுக்கு அப்பேற்பட்டவர் சொல்றாரு, அவர் என்னிலும் மேன்மையுள்ளவருடைய பிறப்பை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். மக்கள் பார்க்க முடியாத மகிமையை நமக்கு மகிமையாக விளங்கி வெளிப்படுத்தப்பட்டு அந்த நாட்களை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நான் சொல்லியிருந்தேனே. அதாவது என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று அவர் கை காட்டி சொல்றாரு. என்று எப்படி சொன்னா, சத்தமிட்ட கோரினான். விச் மீன்ஸ் ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து ஒன்றும் சீக்ரெட் கிடையாது. இது ஒன்றும் சைலண்டா மூவ் பண்ற விஷயம் இல்லை. உறக்க சொல்றேன், ஊருக்கே சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணது. எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர். அது யார்? அவர் யாருன்னா, ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவர் யாருன்னா இவர் தான் என்று சொல்லியிருந்தேனே, அவர் இவர் தான் என்று சத்தமிட்டு கூறினான்ட்டு காட் ஜீசஸை பார்த்து அவர் அட்ரஸ் பண்றாரு. ஓகேவா? அவங்க சுற்றி பார்த்து சொல்றாரு. 16வது வசனம், அவருடைய பரிபூரணத்தினால். எப்படி? அவருடைய எப்படியா ஃபுல்னஸ். ஓகே, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எதுக்கு கிறிஸ்துமஸ்? யாருன்னா உங்களை பார்த்து எதுக்குப்பா கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன்னா, ஏங்க நான் யாருங்க? ஒண்ணுமே இல்லாத என்கிட்ட அவருடைய பரிபூரணம் என்ன தேடி வந்தது. அந்த பரிபூரணத்தின் விளைவுனால எனக்கு என்ன தெரியுமா கிடைச்சது? கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி கிருபை என் மேல இருக்குது. ஓகேவா? அந்த கிருபெல்லாம் பத்தாது ராஜா, உங்க மேல இன்னும் ஊத்துறம் பேர் கிருபைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கிடைக்கப்பட்ட கிருபை பத்தாது, கிருபையின் மேல கிருபை ஆட் பண்றாரு. அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் we have all received grace in place of grace already given. அதாவது அவருடைய ஃபுல்னஸ், அவருடைய பரிபூர்ணத்தின் விளைவுல ஆல்ரெடி நமக்கு ஒரு கிரேஸ் கொடுக்கப்பட்டிருந்தது. ஓகே, ஆல்ரெடி we had that grace. அந்த கிரேஸுக்கு மேல ஒரு கிரேஸ் ஆட் பண்றாரு, ஆல்ரெடி given. ஓகே, out of his fullness we have all எல்லாருமே received grace in place of grace already. ஒரு வார்த்தையை நம்ம விட்டுறக்கூடாது பாருங்களேன். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும், உலக மக்கள் அனைவரும், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கடவுள் இருக்கிறவன் சொல்றவங்க, இல்லாதவன் சொல்றவங்க, கர்த்தர் இயேசு வந்த நற்செய்தி தான். இயேசு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம், காரணம், மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, கிருபை கொடுக்க. யாருக்கு? நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் கர்த்தருடைய கிருபை, எனக்கு கிருபை இது கிடையவே கிடையாது. அவருடைய பிறப்பு எந்த குறிப்பிட்ட
ஜாதிக்கும், எந்த குறிப்பிட்ட மதத்துக்கும், எந்த குறிப்பிட்ட இனத்துக்கும் இல்ல, உலகம் ஃபுல்லா இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கிருபையை கொடுக்க வந்தார். ஹி வாஸ் ஃபுல் ஆஃப் கிரேஸ். அவர் கிருபையின் முழுமை, அவர் சத்தியத்தின் முழுமை. அந்த சத்தியத்தை தான் நம்ம அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் கிருபையின் முழுமை என்பதையும் அறிவித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் எப்படி ஜட்ஜ் பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு ஹிந்து சாரி ஒரு கர்த்தரை அறியாத ஒரு நபர், ஓகே, நான் கிறிஸ்டியன் அப்படி வச்சுக்கலாம், இந்துன்னு இல்லை, நான் கிறிஸ்டியன் ஒரு விஷயம் செய்யும் போது அவள் இப்படி, அவங்க அப்படி, அவங்களாம் இது நடக்காது, அவங்களாம் இது கிடைக்காதுன்னு நம்ம தோணலாம். ஆனா நமக்கு எந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை அருளப்பட்டிருக்குது, ஊற்றப்பட்டிருக்குதோ, அதுக்கு ஈக்குவலான கிரேஸ் உலகத்துல இருக்கிற அனைவரும். சில பேர் பாருங்க, கடவுளே இல்லைன்னு சொன்னு இருப்பான், ஆனா அவன் மேல கடவுள் இரக்கம் பாராட்டுவார். நிறைய சாட்சிகள் எனக்கே தெரியும். கர்த்தரை விட்டு தூரமா இருப்பாங்க, பாவம் பண்ண இருப்பாங்க, வழி விலகி போயிட்டே இருப்பாங்க, அதாவது அவங்களுடைய முதுகு காட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா காட்லாம் வேணாம், நான் காடே நம்பலன்ற மாதிரி. அவர்களுக்கும் அந்த கிருபையை கன்சிஸ்டன்டா வழங்கி கொண்டே இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, உங்க லைஃப்ல யாருன்னா சாட்சி இருப்பாங்க. எப்படிங்க, நான் ஜோம் பண்றேன், நான் கர்த்தரை சேவிக்கிறேன், எனக்கும் அதே கிருபை. ஒண்ணுமே அறியாத கர்த்தரை அறியாத கிருபை அப்படின்னா அதுக்கு பேர் தான் கிருபையே. தகுதியுள்ள ஒரு நபருக்கு தேடி தேடி வந்துச்சுன்னா அது கிருபை இல்லை, சலுகை. இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து சம்பளம். உழைக்கிறவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம். ஒண்ணுமே பண்ணல, நான் உழைக்கிறேன், எனக்கு கிருபை மேல கிருபை. ஒண்ணுமே பண்ணல, ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழறான், அவனுக்கும் கிருபை மேல கிருபை. அதுதான் நற்செய்தி. கர்த்தரை அறியாதவர்களுக்கு ஏதோ என்னப்பா கிறிஸ்துமஸ் இந்த மாதிரி கேட்கலாம் கொடுக்குறீங்களே, இந்த குல்லாலாம் போட்டுக்கிறீங்களே மண்டையில, என்னப்பா என்ன விஷயம், என்ன பிரியாணி கொடுக்குறீங்களே கேட்கும் போது ஒரு வார்த்தையை சொல்றேங்க. இன்னைக்கு இந்த ஒரு வார்த்தையை நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு பக்கத்து வீட்டுல நாங்க நாளைக்கு இல்லைன்றதுனால ஏர்லியா கொடுத்தோம். கேலண்டரும் கேட்க கொடுக்கும்போது ஹாப்பி கிறிஸ்துமஸ் கான்னு சொல்லும் போது அவங்க கேட்டாங்க, ஏன்ப்பா உங்களுக்கு தானேப்பா கிறிஸ்துமஸ் இந்த போது, எனக்கு டைமே இல்லை, நான் எஸ்ஐசிக்கு ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாம வந்துட்டேன். ஒரு ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டேன். என்ன சொல்லியிருக்கணும்னா, கிறிஸ்துமஸ் எங்களுக்கு மட்டும் இல்லைக்கா, நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்துமஸ். இயேசு வந்து எல்லாருக்காகவும் பிறந்தா, உங்களுக்காகவும் பிறந்தார், எனக்காகவும் பிறந்தது. என் மேலேயும் கிருபை ஊற்றப்பட்டது, உங்க மேலேயும் கிருபை ஊற்றப்பட்டது. உங்கள் குடும்பமும் ஒரு ரத்தத்தினால காப்பாற்றப்பட்டது, என் குடும்பம் காப்பாற்றப்பட்டது. விஷயம் என்ன, நீங்க நம்பினா இன்னும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு ஆட் ஆகும். நம்பலனாலும் அவருடைய கிருபை சஸ்டெயின் ஆகும். பட் ஃபியூச்சர் நியாய தீர்ப்புல வேற மாதிரி ஆகலாம். இது வந்து பெரிய சத்தியம். பட் நான் சொல்ல வந்தது, அன்பின் நிமித்தம் கர்த்தரை அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களும் சொல்ல வேண்டிய ஒரு நற்செய்தி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாருமே, we all, yeah, we have all, நாம் அனைவரும், உலக மக்கள், உலக மனிதர்கள் அனைவரும், பரிசேயன் சதுசேயன் உட்பட பாருங்க, எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவுட் ஆஃப் ஹிஸ் ஃபுல்னஸ் we have all received grace in place of grace already given. கிருபையின் மேல் கிருபை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. லேஸ்ல மக்களுடைய பாவத்தை வச்சு ஜட்ஜ் பண்றாதீங்க, மக்களுடைய நடத்தையை வச்சு ஜட்ஜ் பண்றாதீங்க. ஊழியக்காரர் விழுந்தா லேஸ்ல ஜட்ஜ் பண்றது, கமெண்ட் பண்றாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க மேல ஒண்ணு இருக்குது, என்ன, கிருபையின் மேல் கிருபை. கிருபைனா உத்தமர்களுக்கு பின்னாடி போறது இல்லை, ஓகேவா? அது வந்து பாவிகளுக்கு தான் மெயினா அருளப்பட்ட ஒரு விஷயம். பாவிக்கு தான் அந்த லவ் அதிகமா தெரியும். கிருபையின் மேல் கிருபை, தயவின் மேல் தயவு. ஸ்டார்டிங் பழைய ஏற்பாட்டுல படிக்கும்போது என்ன பச்சோம், மகிமை படிக்கும்போது தயவு பத்தி பச்சோம், கிருபையை பத்தி பச்சோம், இரக்கம் பத்தி பச்சோம். புரியுதா? கண்டினியூட்டி எல்லாம் இன்டர்லிங்க்டு பாருங்க. அதுதான் வார்த்தையோடைய அழகு, பைபிளோடைய அழகே. என்ன மாதிரி அப்படின்னா, எப்படிப்பா கிருபையின் மேல் கிருபை அப்படின்னா, எப்படி எனில் நியாய பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. மோசை வரா இருப்பாருங்க சீன்ல. இப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மகிமை மேட்டர் எங்க லிங்க் அது பாத்தீங்கன்னா, நியாய பிரமாணம் மோசே என்கிற ஒரு நபரின் மூலியமாய், கர்த்தருடைய மகனின் மூலியமாய் கொடுக்கப்பட்டது. அண்டர்லைன், கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஹல்லேலூயா. மோசே என்கிற தேவனுடைய ஊழியன் நியாயப்பிரமாணத்தை, அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை வார்த்தையாகிய தேவனிடத்துல இருந்து எடுத்து கொடுத்தார், கொடுக்கப்பட்டது. ஓகேவா? அவர் மூலமா கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியமும் எந்த ஒரு ஹியூமன் பீயிங்னாலும் எத்தனை வர முடியாது. நான் தாவீதை பயன்படுத்தி கிருபையை கொடுக்குறேன், நான் சாமுவேலை பயன்படுத்தி சத்தியத்தை கொடுக்குறேன், அப்படிலாம் பண்ண முடியாது பாருங்க. ஏன்னா முழுக்க முழுக்க வேணும். ஓகே, ஒரு வேர்டோ, ஒரு அன்பின் வெளிப்பாடோ, ஒரு கிளிம்ஸோ வரலாம். முழுக்க முழுக்க வேணும்னா அந்த நபர் he needs to be full of grace and truth. அந்த நபரே, அந்த உண்டாக்க போற நபரே, அந்த சம்பந்தப்படுத்தப்பட்ட நபரே முழுக்க முழுக்க கிருபையா இருக்கணும், முழுக்க முழுக்க சத்தியமா இருக்கணும். மேல படிச்ச வசனங்களை நம்ம படித்தோம். he was full of grace. ஓகே, முழுமையான கிருபை இயேசு, முழுமையான சத்தியமும் இயேசுதான். சோ நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமா கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்படலங்க, உண்டாயின. உண்டாயிற்று, உண்டாயின என்ற வார்த்தையோட பார் உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன்.
அவர்கிட்ட தான் துவக்கமே. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தொடங்கிட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி அப்போ பழைய ஏற்பாடுல கூட இல்லையா, கொஞ்சம் 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 தூவி இருக்கலாம். ஆனா முழுமையா பரிபூர்ணமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கிரேஸ் அப்பான் கிரேஸ், கிருபையின் மேல் கிருபை கிடைத்ததா? கிடைக்கவே இல்லை. அதனாலதான் பழைய ஏற்பாடு முழுமையா பலி நிவாரணம், பலி 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 பலி, பாவம் பலி பாவம் பலின்ட்டு போயினே இருந்துச்சு. ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒருத்தர் டிசைட் பண்ணார், நான் இறங்குறேன் களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேசியா இயேசுராஜா இந்த உலகத்துல வந்து பெரிய ஒரு மாபெரும் ஒரு புரட்சி, ஒரு மாற்றத்தை மனித குலத்துக்கு செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அந்த ஒரு நாயகனின் அந்த ஒரு ராஜாவின் பிறப்பை தான் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சோ அர்த்தம் அறியாம பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அர்த்தம் அறியாம ஆஹ் எல்லா காரியத்தையும் செய்யறது, சாப்பிடுறது, கொள்றது எக்ஸ்டர்னலா நல்லதுதான். அர்த்தம் அறியாம செஞ்சோம்னா நமக்கும் சும்மா இந்த குலாம் மாட்டினுக்கிறவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும். இன்னும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, எஸ்பெஷலா எஸ்ஐசி திருச்சபையின் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ஆழமான சத்தியம் தெரிஞ்சே ஆகணும். கிறிஸ்துமஸ் உடைய சுவிசேஷத்தின் நற்செய்தி என்னவோ மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் மட்டும் திருப்பாதீங்க. ஆண்டவரை என்ன ஆண்டவரை பேசுறது ஃபர்ஸ்ட் யோவான் ஒண்ணுக்கு போறாதான்னு அவரு பார்த்ததுக்கு அப்புறம் அடடா இதை எக்ஸ்பெக்டே பண்ணலையேன்ட்டு எனக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரே போட்டிங்க எல்லா திருச்சபைகளும் இன்றைய நாள்ல, நாளைய நாட்கள்ல, ப்ரீவியஸ் வீக்ஸ்ல இருந்து இதை பத்தி தான் பேசுவாங்க. எவ்வளவு இருக்குது கண்டென்ட், என்ன புதுமையை பேச முடியும், மக்களுக்கு என்ன தெரியாத நான் சொல்றேன் பண்ணும் போது இது எனக்கு பயங்கர நியூவா இருந்துச்சு. ஆஹா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்கு இது வரும்போது நான் அந்த கிருபையை அனுபவித்தேன்னு சொல்லலாம். He was full of grace, full of truth. கிருபையின் முழுமை, சத்தியத்தின் முழுமை, அவர் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எப்படியா உண்டாயின. அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் எதற்கு? கிருபையும் சத்தியமும் பிறந்த நாள். கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாக்கப்பட்ட அந்த நாள் தான் கிறிஸ்துமஸ். அதை சொல்லி நீங்க மக்களை இயேசுவை செலிப்ரேட் பண்ண மக்கள்கிட்ட அந்த நற்செய்தியை சொல்லுமா அந்த கேட்கு. கடைசி வருஷம் 18வது வருஷம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்போ பின்னாடி இருந்து பார்த்தது வார்த்தையாகிது. ஓகேவா? பார்க்க முடியாது. ஆனா ஒரு கிளிம்ஸ் அவரே காட்டு. ஹி சோஸ் டு டு தட். ஓகேவா? மோசே ஆசைப்பட்டது வேற. ஆனா இல்லப்பா தாங்க மாட்டேன், இருந்தாலும் நானே காட்டும். ஓகேவா? அதனால கான்டெக்ட் புரிஞ்சுக்கணும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பிதாவின் மடியில் இருக்கிற, எப்படி யாரு வார்த்தையாகிய ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, பிதா ஒரே இடத்துல தான் இருப்பாரு. வானம் தான் அவருடைய பிளேஸ். அவர் பூலகத்துல இறங்கி வர மாட்டாரு. கிரியேஷன்லாம் அவரால் அவர் பண்ண முடியாது, பண்ண மாட்டாரு. அதுக்குன்னு ஒவ்வொருத்தர் ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணும், அவையானவர் என்ன பண்ணும், வார்த்தையாகிய தேவன் என்ன பண்ணும், குமாரனாகிய கிறிஸ்து மனிதனா பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும், எல்லாமே ப்ராப்பர்லி ப்ரீ பிளான். ஓகேவா? யாரால? பிதாவை. அவங்க 3 பேரால, மெயினா பிதாவுடைய இதுல லீடர்ஷிப் நான் நம்புறேன். பிதா இல்லையா? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அண்டர்லைன், பிதாவின் மடியில் இருந்த அந்த குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். குமாரனே பிதாவை வெளிப்படுத்தினார். எதுக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனை நான் நினைத்தாலும் நான் ஆசைப்பட்டாலும் பார்க்கவே முடியாது. அவர் வெளிப்படுத்தப்படவில்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தப்படவில்லை. நம்மளே நினைச்சாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் திரியேக தேவனுடைய கான்செப்டே எத்தனை பேருக்கு பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்களுக்கு தெரியும்னு தெரியாது. ஓகேவா? நமக்கு எல்லாம் எவ்வளவு பாருங்க, எவ்வளவு கிருபை பெற்றிருக்கும் தெரியுது. ஐ மீன் சத்தியத்தின் மூலம் பைபிள், கம்ப்ளீட் பைபிள் நம்ம கையில கிடைத்ததுனால நல்லா புரிஞ்சுக்கணும். குமாரன் பிதாவை வெளிப்படுத்தினார். எதுக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரலன்னா பிதா யாருன்னு நமக்கு தெரியாது. வெளிப்படுத்த வேண்டிய நபர் அங்க இருந்து வரணும், வானத்துல இருந்து வந்தாதான் உண்டு. ஏன்னா பிதாவோட மடியில இருந்து ஒருத்தர் வந்தால் ஏன் அநேக பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மூலியமா வெளிப்பாட்டுல, ஏன்னா யாருக்குமே ஃபுல்லா தெரியாது, பிதா யாருன்னே தெரியாது. அவர் மடியில இருந்து உட்காந்துட்டு, அவர் மடியில இருந்து ஒரு நபர், ஒரு கடவுள் குமாரனாக வந்தா மட்டும்தான், குழந்தையாக பிறந்து இந்த உலகத்துக்கு வந்தா மட்டும்தான் பிதா யாருன்னு தெரியும். ஏன் கிறிஸ்துமஸை நம்ம செலிப்ரேட் பண்ண நிறைய சபைகள் செலிப்ரேட்டே பண்றதுல ரொம்ப கஷ்டப்படுறேன். ஐ மீன் இந்த டெக்கரேஷன்ஸ், இந்த சோ கால்டு இந்த ஸ்வீட்ஸ் அதெல்லாம் பண்ணலாம் பரவாயில்ல. இந்த ஏன் கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பாக்கியம் பாருங்க. பிதாவை என்கிட்ட வெளிப்படுத்துறது ஒரு நபரால் தான் முடியும், ஒரே ஒரு பர்சனால் தான் முடியும். ஹூ இஸ் தட்? ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போ அவர் பிறந்தாகணும்.
இருந்தாதான் நம்மளுக்கு இது வெளிப்படுத்த முடியும். இந்த யோவான் 14, 15 யோவான் ஃபுல்லாவே நிறைய இடங்கள்ல வந்து ஆழமான சத்தியங்கள் இருக்கு. 14, 15 அவர் சொல்லவே சொல்றாரு இல்லையா, பிதாவை நாங்க பார்க்கணும் போது என்ன பார்த்தல என்ன கேள்வி இது இப்படி கேக்குறீ, என்ன பார்த்தா அவரை பார்த்தா மாதிரி அப்படின்ற மாதிரி. ஏன் நீ நினைச்சாலாம் பார்க்க முடியாது ராஜா, அதுக்குதான் நான் வந்திருக்கிறேன். ஐ ஹவ் கம் டு ரெப்ரசன்ட். எவ்வளவு பெரிய ஒரு நாளை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது அறிஞ்சு இப்ப பாருங்க, நிறைய பேர் நீங்க எஸ்ஐசி திருச்சபை லைவ் ஆடியன்ஸ் ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா 24ஆம் தேதி நைட் 7 மணிக்கு நம்ம வந்து பாருங்க இதை கத்துக்கணும். நாளைக்கு கிறிஸ்துமஸ் திருநாள் சபைகள்ல பிசிக்கல் சர்ச்சஸ்ல நீங்க கொண்டாடும் போது எவ்வளோ ஆழமா அவர் வந்து கிருபையின் முழுமை, சத்தியத்தின் முழுமை, பிதாவை வெளிப்படுத்த வந்தது இந்த ரகசியத்தை தெரியும் போது நம்ம வர்ஷிப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எத்தனை நாட்கள் அந்த விதமான வர்ஷிப்பை நீங்க பண்ணாம இருக்கலாம், மைட் பி உங்களுக்கு சத்தியம் தெரியாதனால இருக்கலாம். பட் நாளை ஆராதனை இந்த ஆழ் மனசுல இருந்து இதை அறிந்து நீங்க வெளிப்படுத்தும் போது அந்த சந்தோஷத்தை பயங்கரமா இருக்கும். சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க. திருப்பி ஒரு விஷயம் ரிமைண்ட் பண்றேன், அவர் வந்து இறந்து போனதை தேடவராட்சிக்கும் வந்தாரு. எல்லா வசனங்களும் உண்மைதான். ஆனா நிறைய பேர் கோட் பண்ணாத நம்மளே படித்து டக்குன்னு கிராஸ் ஆன ஒரு விஷயம், பிதாவை வெளிப்படுத்த குமாரனால் தான் முடியும். சோ ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் சொல்லுது. ஸோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட நீங்க இந்த வருகிற நாட்கள் இல்ல, நாளை தினம் கிறிஸ்துமஸ் தினத்தை நீங்க கொண்டாடும் போது நீங்க வந்து அதை வந்து இந்த ஒரு அர்த்தம் அறிந்தவர்களை நீங்க கொண்டாடுங்க. யாருன்னா பார்த்து உங்களுக்கு கேள்வி கேட்டா இந்த பதில் சொல்லுங்க, மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்க ஒரு ரொம்ப சூப்பரான சீசன், ரைட் சீசன் இது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்நாக்ஸோ கேக்கோ வேற எதுனா கிஃப்ட்ஸோ நீங்க மக்களுக்கு கொடுக்கும்போது, எஸ்பெஷலா கர்த்தரை அறியாதவர்களுக்கு கொடுக்கும்போது, கர்த்தரை அறிந்தவர்களுக்கு கொடுத்தாலும் ஒரு சத்தியத்தை சொல்லுங்க, உன் மேல கிருபையின் மேல கிருபை இருக்குதுப்பா, கவலைப்படாத. நான் எப்படி இருக்கிறேனே பிரதர், என்னெல்லாம் நேசிப்பாரு எல்லாருக்கும் என் மேல எந்த அளவுக்கு ஏசப்பா எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறாரோ, நான் அப்படி சொல்லலாம், ஒரு பாஸ்டர் என்ன எந்த அளவுக்கு நேசிக்கிறாரோ உன்னை அதே மாதிரி நேசிப்பார். கர்த்தர் அறியாதவங்க பாவிகள், பாவத்திலேயே மூழ்கி இருக்கிறோம், அவங்களையும் அவருடைய நேசம் மாறல, அவருடைய கிருபை இன்னும் விலகல, அவங்களும் ஒரு நாள் கர்த்தர் அறிந்து கொள்வாருன்னு விசுவாசம். அது நம்ம கையில தான் இருக்கு. சுவிசேஷத்தை அறிவிக்கிறது, நற்செய்தி அறிவிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அவங்களுடைய ரட்சிப்பு தாமதமாவதற்கு காரணமா நம்மளா கூட இருக்கு. ஓகேவா? ஆனால் ஒரு சத்தியம் என்னன்னா, எல்லார் மேலும் கிருபையின் மேல் கிருபையை ஊற்ற கிடைக்க பண்ணதான் இயேசு வந்தாரு. அந்த சுவிசேஷத்தை சொல்லுங்களேன், ஒன் டேக்காவே எடுத்துன்னு போனா இதை எடுத்துன்னு போங்க. கிருபையின் மேல் கிருபை உண்மையில ஊற்றப்பட்டது. ஆல்ரெடி கிருபை இருந்துச்சு, ஆனாலும் 10 அதிகமா ஊற்றாரு. அந்த முழுமையாகிய கிருபை உங்களை தேடி வந்தனால தான் கிறிஸ்துமஸ்ங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ்னு கையை குத்து சொல்லுங்க. ஆண்டவர் உங்க மூலியமா பெரிய காரியங்கள் செய்வார். இந்த ஒன்லைன் சத்தியம் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். இந்த ஒன்லைன் சுவிசேஷம் நிச்சயமாக அவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த நான் விசுவாசிக்கிறேன். ஸோ once again, I wish you all a Merry Christmas and advance Happy New Year. Thank you so much. God bless you all.